மக்களுடைய வாழ்க்கையோடு இராணுவம் பின்னி பிணைந்து வாழுவதனால ஏற்படுகிற சமூக பிறழ்வுகளும் பாரிய தொடர் விளைவுகளையும் நாங்கள் எடுத்துக்காட்டி இந்த உதாரணத்தின் மூலமாக அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஹர்த்தாலாகத்தான் நினைச்சிக்கிறோம். எவருக்கும் தடங்கள் ஏற்படுத்துவதற்கோ அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ நாங்கள் இந்த ஹர்த்தாலை செய்யவில்லை. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைய ஊடக சந்திப்பின் மூலமாகவே அது வெளிப்பட்டிருக்கிறது. இராணுவ பேச்சாளர் ஒன்று சொல்லுகிறார், போலீஸ் பேச்சாளர் வேறொன்று சொல்லுகிறார், அமைச்சர் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார். ஆகவே இதை வெளிப்படுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மிகவும் முக்கியமான விடயம் என்பதை வடக்கு கிழக்கு மக்களுக்கும் விசேடமாக வணிகர் பெருமக்களுக்கும் நாங்கள் எடுத்துச் சொல்ல விரும்புகிறோம். பலருடைய வேண்டுதல்கள் வந்திருக்கின்றன. இது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கிறது. காலையிலே மட்டும் நாங்கள் இதனை ஒரு அடையாளத்துக்காக செய்வோம் என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதாக நான் கட்சி தலைவரோடும் பேசியிருக்கிறேன். அவரும் சொன்னார், சரி, மக்களுடைய வேண்டுதல்களுக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. அதனை சொல்லுகிறதை தெளிவாக முழுவதுமாக ஸ்தம்பிக்க பண்ணி, வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி அந்த செய்தியை சொல்லுவோம். ஆனால் காலையோடு அதனை நாங்கள் முடித்து கொள்ளலாம். விசேடமாக நல்லூர் திருவிழாவிலே வெளிவீதியிலே சுவாமி வலம் வருகிற நிகழ்ச்சி பின்னேரத்திலே சாயந்தரத்திலே இருக்கிறது. ஆகவே அதையும் கரிசனையிலே எடுத்து காலையிலே மத்தியானம் வரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி இந்த முக்கியமான செய்தியை இராணுவம் மயமாக்கப்படுதலாலே ஒரு உதாரணமாக நாங்கள் இன்று கண்டிருக்கிற இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி, ஆனால் இந்த பெரிய விஷயத்தை அரசாங்கத்துக்கு செய்தியாக சொல்லி உலகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறதை நாங்கள் திறம்பட செய்வோம். நாளை காலையில இருந்து மதியம் வரைக்கும் வடக்கு கிழக்கை முழுவதுமாக முடக்குவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம்.